இன்னைக்கு முதல் தடவை நான் உங்களை எதிர்த்து பேசியிருக்கேம்மா. நான் அவரை சந்திக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா கண்டிப்பா நான் அவரை சந்திக்கிறேன். நஜ்மாவும் கண்டிப்பா நம்ம கூட இருப்பா. நான் வீட்டுல இல்லைன்னா உங்களை அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட நான் என்னைக்க விட மாட்டேன். இங்க கபாப் ரொம்ப நல்லா இருக்கும். இடம் எங்க இருக்கு? அது அங்க இருக்கு டேபிள். இன்னைக்கு நாம பண்ண ஷாப்பிங் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுல்ல. எலக்ட்ரிக்கல் குக்கர், எலக்ட்ரிக்கல் கெட்டில், இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு பொருள் இருக்கு. அப்படியே ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சோயா, வாட் இஸ் திஸ்? இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க சத்தம் போட்டு சிரிக்கலாமா? இங்க பாரு, எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. யா அல்லாஹ், வாட்ஸ் ராங் வித் யூ அக்கா? இப்படி சிரிச்சா மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா வேற எப்படி சிரிக்கிறது? இப்படி சிரிச்சா வேற யாரும் பார்க்க மாட்டாங்களா? சரி, இத சொல்லு. என்னென்ன பொருட்களை நியூயார்க் கொண்டு போகணுமோ அதெல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன். ஆனா யாரை நான் நியூயார்க் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேனோ அவளை நீங்க விட மாட்டேங்கிறீங்க. கம் ஆன் அக்கா, நம்மளோட டீல் முடிஞ்சு போச்சுஹா. சரி, ஓகே. இந்த விஷயத்துக்காக நான் ஒரு கவிதை சொல்றேன். தாராளமா சொல்லு. மீட்டரோட பெருசு கிலோமீட்டர், கிலோமீட்டரோட பெருசு மைல், மீட்டரோட பெருசு கிலோமீட்டர், கிலோமீட்டரோட பெருசு மைல். Please don't break it, Akka. You agreed on a deal. பிரமாதம் கலக்கிட்ட. அடேங்கப்பா, என்ன தத்துவம். ஓ பாட்டி நல்ல பாட்டி தான். ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி. மஞ்சள் நிலா என்னை கொல்லாதே. பாட்டி நல்ல பாட்டி தான். ஹோ பியூட்டி நல்ல பியூட்டி தான். ஹோ பாட்டி நல்ல பாட்டி தான். ஜோயா, மாமா, நைஸ் சாங் இல்ல? I like it. Hi, I'm Zoya. Zoya Farouk. என் பேரு ஷகில் பத்தாக். Hi. நான் பூரக்கான். Hi Mr. Borakan, nice meeting you. இப்ப நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டதுனால எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? Please take care of my அக்கா and மாமா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல, ஆக்சுவலி எங்களுக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு. நாங்க கிளம்புறோம். Okay, enjoy your college. Bye. Take care. Bye. Bye. அக்கா, நான் கொஞ்சம் வெளிய போய் சுத்திட்டு வரேன். யா அல்லாஹ், இவளோட பிஹேவியரை பாத்தீங்களா? How she is behaving. இதுக்கப்புறமும் நீங்க அவளை இந்தியாவுல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க, அதுவும் தனியா. ஏங்க? 2 மலாய் கபாப். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அடேங்கப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? அல்வா பண்ணிட்டு இருக்கேன். அட, பாதாமா கடைசிலியா போடுவ? ஓ, அப்படின்னா சரி விடு. நீ எப்படி பண்ணிருக்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு. சரி இருங்க. நான் ஏதாவது சொன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவ. ஒரு உண்மையை சொல்றேன்னா, என்னோட அத்தை இருக்காங்களே, ஹல்வாவை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஒரு விழல் எடுத்து வாயில வச்சா போதும், அப்படியே கரைஞ்சு போயிடும். மாஷா அல்லாஹ். சரி இந்தாங்க, இத சாப்பிட்டு பாருங்க. நீங்க எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி பண்ணிருக்கேன். அதோட சேர்த்து ஸ்பூனும் வச்சிருக்கேன். உங்க விரலுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்படியா? அக்கா,
நான் ராஷித் கிட்ட சொல்லிட்டேன் இனிமே அவர் அந்த குடும்பத்தை சந்திக்கவே கூடாதுன்னு. அப்புறம் நான் அவர்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டேன். இன்னையில இருந்து அவரு அவங்க பேரு கூட சொல்ல மாட்டாரு. அதனால கடைசியா ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவர் என்கிட்ட அனுமதி கேட்டுட்டாருக்கா. நானும் போங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், வெறும் கையோட போனா நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு தான் நான் அல்வா பண்றேன். அசார் இது சாப்பிட்டானா கொஞ்சம் தெம்பாயிடுவான். உங்களுக்கு என்னாச்சுக்கா? அல்வா நல்லா தானே இருந்தது. இல்ல இல்ல, நீ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா மறுபடியும் பிரச்சனை வரத்தான் செய்யுது. பரவாயில்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இதுக்கு ஏதாவது செய்யணும். ஓஹோ, அப்ப நீங்க அல்வா பண்ண போறீங்களா? அல்லா, அட நான் அல்வா பண்றத பத்தி உங்ககிட்ட சொல்லல சரி. அல்லா, இவகிட்ட நான் என்ன செய்ய சொன்னனோ அதை விட்டுட்டு இவ என்னத்த சொல்றது, அல்வா பண்றாளா? Are you okay? ஹலோ மியா, what's wrong with உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியலனா எதுக்கு வண்டி ஓட்டுறீங்க? உங்களுக்கு ரோட்ல ஒழுங்கா நடக்க தெரியலனா வீட்லயே இருக்க வேண்டியதானே? நீங்களா? நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கான நஷ்டத்துக்கு நானே ஈடு கொடுத்துறேன். Call the police, please. இந்த ஆள் ரொம்ப மோசமானவன். முதல்ல கூட என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். இப்போ மறுபடியும் என் மேல அட்டாக் பண்ணிருக்கான். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்கிட்ட வராதீங்க, கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. I know your type very well. உங்க மூஞ்சி பார்த்தாலே எனக்கு தப்பா தான் தெரியும். ஒரு பொண்ணு பார்த்த உடனே பின்னாடியே வந்துடுவீங்களா? You know what? Thanks to this pepper spray, at least என் பின்னாடியாவது வராம இருப்பீங்கல்ல. உங்களுக்கு இந்த பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் தேவையே படாதுங்க. உங்களோட இனிமையான குரலே போதும். Oh, please don't try to impress me. Huh? What do you mean? நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் என்னடா இங்க கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களே இதை வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் சாகுற நிலைமையில இருந்தா கூட உங்ககிட்ட இருந்து நான் கண்டிப்பா தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். அட, இவரையே எதுவுமே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க முன்னாடில இருந்தானே இவர் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. ஆமாப்பா, நீ வண்டியை வேகமா தான் ஓட்டிட்டு வந்த. வீட்ல எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க, அதான் கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு வந்தேன். வீட்டுல அவருக்காக காத்திருக்காங்களா? ஏன் என் வீட்ல எனக்காக யாரும் காத்துட்டு இருக்க மாட்டாங்களா? இவர் என் மேல வண்டி ஓட்டலாமா? இவங்க சொல்றதும் சரிதான். இங்க பாருங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என்னோட தான். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். என்ன போக விடுங்க. ஏதோ அவசரமாம்மா. ஆனா நீங்க இவருக்கு by the way, நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? என்னால இவர் கூட டைரக்ட் பர்சனல் சண்டை போட முடியும். Thank you so much. And by the way, you நீங்க ஏன் பின்னாடி துரத்திக்கிட்டே வரீங்க? இந்த கண்ட்ரில என்ன எல்லாருமே இப்படிதானா? நீங்க நியூயார்க்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு இந்தியன் தானே? இந்த ஊர்ல எப்படி Stay நடந்துக்கணும்? away from me. என் கிட்டக்கு வராதீங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் இத Allah Mia, what's wrong with it? Oh! Oh! Please help. யாராவது தண்ணி கொடுங்க please. தண்ணி கொடுங்க. Some more please. நீங்க எதுக்காக தண்ணி கொடுத்தீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் சாகுற நிலைமையில இருந்தா கூட உங்ககிட்ட தண்ணி வாங்க மாட்டேன்னு. அப்புறம் ஏன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க? Incredibly foolish. Oh, oh. நஜ்மா, எந்திரிச்சு ரெடி ஆகுமா? முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. இதுவே போதும். அட, அசார் வந்துட்டா. அண்ணா, அம்மா உங்களுக்கு இன்னைக்கு காஃபி கொடுக்க மறந்துட்டாங்க.
நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நஜ்மா, சொல்லுங்க அண்ணா. கோவமா இருக்கியா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கோவப்படணும் இல்லையோ அதுல என்ன இருக்கு? நஜ்மா, எனக்கும் இதுல விருப்பம் இல்லை. அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த வீடு உனக்கும் எனக்கும் மட்டும் சொந்தம் இல்ல, அம்மாவுக்கும் சொந்தம் தான். அண்ணா, அதனாலதான் நீங்க அம்மாக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களா? நஜ்மா, அம்மாவுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நாம யாரு? நாம அவங்க குழந்தைங்க. நம்ம சொல்றது அவங்க கேட்டுதான் ஆகணும். கரெக்டா சொன்ன. நாம அவங்களோட குழந்தைங்க. நாம அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். அவங்க நம்மளோட அம்மா. ஆனா அதுக்காக அவங்களோட எல்லா விஷயங்களையும் நம்ம மூக்க நுழைக்க கூடாது. ஆனா அண்ணா, அந்த ஆளு நம்மள தனியா தவிக்க விட்டுட்டு போனா. நஜ்மா, நடந்ததெல்லாம் அவங்க 2 பேருக்கும் இடையில நடந்தது. அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு தடவை கூட நம்ம எப்படி இருக்கணும் வந்து பார்க்கல. ஆனா இப்ப நானும் அவரை பார்க்க விரும்புறேன். அது மட்டும் இல்லாம இது அம்மாவோட முடிவு. அவங்க முடிவுக்கு நாம மரியாதை கொடுக்கணும் நஜ்மா. அண்டர்ஸ்டுட்? அம்மா அவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு கொடுப்போம் நஜ்மா. அவங்க வாழ்க்கையோட முடிவு என்னங்கிறத அவங்களே எடுக்கட்டும். புரிஞ்சுதா டொமேட்டோ? இந்த ஸ்மைலுக்கு கீ எங்க இருக்கு? இங்கயா? நீ இந்த கிரீன் கலர்ல ரொம்ப அழகா இருக்க. என்னங்க? இது அசாருக்கு கொடுத்துருங்க. நான் அங்க போறேன். சீக்கிரமே வந்துடுவேன். தேங்க்யூ. அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஷெரின் என்னோட 2வது மனைவி. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
ரஷித் மியா, என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது உங்களை பார்க்கலன்னா திரும்பி வரமாட்டோம்னு நினைச்சீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது உங்களோட பெரிய மனசை காட்டுது. நான் பண்ண தப்ப பெருசா எடுத்துக்காம நீங்க திரும்பவும் என்ன பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க எங்களை வெக்கப்பட வைக்கிறீங்க. உள்ள வாங்க. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, அல்லாவோட கருணையால அவங்க நிச்சயமா நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்னு. ஆமாங்க, போன வாரம் கூட வரன் வந்துச்சு. நாங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டோம். 2 பொண்ணுங்களுமே பணக்கார வீட்டு பொண்ணுங்க. ஒரு பொண்ணோட அப்பா லக்னோல பெரிய ஆளு. ஆனா எங்க இம்ரானுக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்ல. யா அல்லாஹ், இவ உமேரா தானே? இவள நான் கடைசியா அமீராவோட வீட்டுல பார்த்தேன். அப்போ இவ வேற மாதிரி இருந்தா. இப்போ இப்போ எவ்வளவு அழகா இருக்கா. ஆமா, இந்த பொண்ணையே நீங்க எங்க இம்ரானுக்கு பேசி முடிச்சிருக்கலாம்ல? அது என்னன்னா, எங்க நிக்கத் உமீராவை விட 2.5 வருஷம் பெரியவ. அதனால இவளுக்கு தான் முதல்ல நிக்கா பண்ணணும். 2.5 வருஷம் இல்ல, 24 மாசம் பெரியவ. இப்ப நான் உங்ககிட்ட உமேராவோட அக்காவுக்கு தான் வரன் பேசி முடிவு பண்ணிருக்கேன். சரி, நான் ஒரு உண்மையை சொல்லவா? நம்மளோட மாப்பிள்ளை இருக்காரே வக்கார் மியா, அவரு இம்ரானோட பெரியப்பா பையன். ஆனா இப்ப ஒண்ணு சொல்றேன், இவங்க 2 பேருமே கூட பிறந்தவங்க மாதிரி பாசமா இருப்பாங்க. அப்புறம் நிக்க, இவளும் என்னோட வயித்துல பிறக்காத ஒரு பொண்ணுதான். இந்த ஷெரின் இருக்காளே, என் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி. அல்லா மேல ஆணையா, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேங்க. அல்லா மேல சத்தியமா சொல்றேன், இம்ரானுக்கு எங்க நிக்கத்தை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா. இவ இருக்காளே, பட்டம் பாக்கணுங்கிற ஆசையில எப்போ மாடியிலே தான் இருப்பா. இப்ப பாருங்களேன், அதனால இவ கலரே மாறி போச்சு. ஒரு உண்மையை சொல்லவா ரஷ்யா, எங்க இம்ரானுக்கு ஈரான்ல இருந்து கூட வரன் வந்துச்சு. அவ ரொம்ப அழகா இருப்பா. அவளை பார்த்த உடனே எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. ஆமா, அவளோட அழகான கண்ணு என்ன கலர் தெரியுமா? அவ அந்த பொண்ணு அப்படியே தக்காளி பழம் மாதிரி இருந்தா. அதான் என்ன பண்றது, அதுக்கு முன்னாடியே நீங்க நிக்கத்தை பத்தி எங்க கிட்ட சொல்லிட்டீங்க. அதனால நாங்க அதை பெருசா நினைக்கல. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு எங்க நிக்கத்தை மறுபடி பார்க்க வந்ததுக்கு. ஈரான்ல இருக்கிற பொண்ணுங்க கூட ரொம்ப அழகா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ அப்படின்னா பொண்ணுங்களை கேட்கவா வேணும்? உண்மையை சொல்லுங்க, அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அழகா இருந்தாலா என்ன? யா அல்லாஹ், அவ அழகா இருந்தா என்ன, உனக்கு என்ன வந்தது? இவ உங்க வீட்டு மருமகளானா போதும், எங்களுக்கு வேற என்ன வேணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். ப்ளீஸ். இத பாருங்க, எங்க பொண்ணு இப்படிதான் இருப்பா. இப்ப நீங்க பாக்குற மாதிரி. வாழ்க்கையில யாருமே முகத்தை மட்டும் பார்த்து வாழ முடியாது. வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு குணம் ரொம்ப முக்கியம்.
அந்த மாதிரி நல்ல குணங்கள் நிறைஞ்ச நல்ல பொண்ணு இவ. இந்த மாதிரி பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற வார்த்தை கல்வெட்டு மாதிரி. நீங்க சொல்றது போதும், நாங்க ஏத்துக்கிறோம். எங்களுக்கும் மான மரியாதை குணம் தான் பெருசு. ரஷித்மியா, நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு அப்பா என்னைக்குமே தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அதை தான் விரும்புவாரு. உங்க எல்லாரையும் நான் இங்க பார்த்ததுல என்னோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்படிலாம் நடந்திருக்க கூடாது. உங்களோட பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா ஒரு அப்பாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் வரமாட்டாரு. அசிங்கப்படுறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அவர் வரமாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது பழக்கமா அவர் பண்றதுதானமா?